நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் சசியினுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனியும் சுவாசிகாவும் இணைந்து நடித்திருக்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் இவங்க சொல்ல நினைத்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு விதவையினுடைய மறுமணம், அந்த மறுமணத்தில் இருக்கிற பிரச்சனை, அதனுடைய அவசியம் குறித்து இவங்க பேசியிருக்கிற விதம், அந்த முயற்சி இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் ஒரு விதவை மறுமணம் செய்வதில் இருக்கிற சிக்கல்களை நம்பும்படியாக இன்னும் அழுத்தம் திருத்தமான நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுற மாதிரியா ஒரு சில காட்சிகளை இவர்கள் வைக்காமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தில் சுவாசிகாவாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும் மற்றும் நடித்த அத்தனை நடிகர்களும் தங்களுடைய அற்புதமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு அற்புதமான நடிகர்களை வச்சு இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான காட்சிகளை படத்தில் அவங்க சேர்த்திருக்கலாம். அப்படி சேர்க்காமல் போனது படத்தினுடைய மைனஸ். படத்தில் விஜய் ஆண்டனி தான் ஹீரோ அப்படிங்கிறது படத்தினுடைய ப்ளஸ். அவருடைய நடிப்பும் படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அவர் படத்தில் இன்டர்வலுக்கு பிறகுதான் ஸ்க்ரீனுக்கே வராரு, கதைக்குள்ளே வராரு அப்படிங்கிறது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த நூறுசாமி திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். நூறுசாமி திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, நடிகை சுவாசிகா அவங்களுக்கு 2 மகன்கள். ரொம்ப இளமையிலேயே பசங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும் பொழுதே தன்னுடைய கணவனை அவங்க இழந்துடுறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய 2 மகன்களையும் படிக்க வச்சு வளர்த்து எடுக்கிறாங்க. படித்து பெரிய ஆட்களான பசங்க தன்னுடைய அம்மாவிற்கு இன்னொரு திருமணத்தை பண்ணி வச்சு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்களுக்கான ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய அந்த முயற்சியில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது, என்னென்ன எதிர்ப்புகள்லாம் வருது, அதையெல்லாம் மீறி இவர்கள் தன்னுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது தான் இந்த நூறுசாமி திரைப்படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகை சுவாசிகா. இவங்க இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது படத்தை பார்த்த அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு அம்மாவாக இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளம் வயது விதவை என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திப்பா, எப்படியான சவால்களை எல்லாம் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய நடிப்பின் மூலமாக ரொம்ப அற்புதமாக திரையில் கொண்டு வந்திருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காட்சிகளிலையும் ரொம்ப முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகை என்பதை மீண்டும் மீண்டும் சுவாசிகா இந்த படத்தில் வெவ்வேறு காட்சிகளில் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய நடிப்பும் இருப்பும் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா நம்மளுடைய விஜய் ஆண்டனி தான். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அவருடைய நடிப்பில் இந்த படத்திற்கு அவருக்கு நம்ம ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம்னா அதுவும் கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராகத்தான் அவருக்கு இந்த ப்ளஸ்ஸை நம்ம அந்த பொசிஷனை நம்ம கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியை ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல இயக்குனரை வச்சு எடுத்து ஒரு நல்ல கருத்து இன்றைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற முனைப்போடு இந்த படத்தை தயாரிப்பதற்காக ஒரு முன் வந்தார் இல்லையா, அதற்காகவே இவருக்கு நம்ம முக்கியமான ஒரு ப்ளஸ் இவர் இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு ரொம்ப நேர்மையான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த கதாபாத்திரம் தான் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், தான் தான் இந்த படத்தினுடைய நாயகன் என்பதையெல்லாம் வெளியில் காட்டிக்காம தன்னுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துங்க, இன்னும் கொஞ்சம் கெத்தா பயங்கரமான ஒரு பில்டப் கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அழகாக திரையில் வெளிப்படுத்தி ஒரு நல்ல நடிகராகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல தயாரிப்பாளராகவும் நூறுசாமி திரைப்படத்திற்கு ப்ளஸ்ஸாக மிளர்கிறார் நடிகர் விஜய் ஆண்டனி. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இயக்குனர் சசி. இவருடைய திரைப்படங்கள் எப்போயுமே சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசும், உளவியல் சார்ந்த மனநலம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எப்பயுமே இவருடைய திரைப்படங்கள் பேசும். அந்த வகையில் இந்த திரைப்படமும் சமூகத்திற்கு ரொம்ப அவசியமான விதவை மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கு. சமீப காலங்களில் நம்ம எல்லாருமே கேட்போம், ஜாதியெல்லாம் இப்போ இங்கே யாருங்க பார்க்குறா, ஜாதிங்கிற விஷயமே ஒளிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிராமங்களில் இன்னும் ஜாதி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பெண் இன்னொரு மறுமணம் செஞ்சுக்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம சாதாரணமாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்கிற காலகட்டத்தில் இப்படியான கிராமங்களும் இருக்குது, இப்படியான மக்களும் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் தன் கணவனை இழந்த ஒரு பெண் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கதையாக்கி அதை காட்சியாக்கி திரையில் ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட் வைத்த விதத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் சசி இந்த படத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இசையமைப்பாளர் பாலாஜி ஸ்ரீராம். பாடல்களாக இருக்கட்டும், படத்தினுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும், ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
பாடல்களில் பிரமாதமான ஆல்பம் இவர் கொடுத்துருக்கிறார் அந்த படத்திற்காக அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பிசுறு இல்லாத, தவறு இல்லாத, நம்மளை முகம் சுளிக்க வைக்காத ஒரு அற்புதமான பாடல்களை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிறார். இதை கடந்து படத்திற்கு தேவையான பின்னணி இசையில் நம்மளை ரொம்பவே இவர் கவர்ந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காட்சிகளினூடாக நாமளும் சேர்ந்து பயணிக்கும்படியான பின்னணி இசை இந்த படத்திற்கு ஆக பெரும் பலம். அந்த இசையை கொடுத்த பாலாஜி ஸ்ரீராம் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாம் குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் அப்படின்னா அவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் அவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சாலோ இல்லை கணவன் இறந்தாலோ அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளேயே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அதே சூழல் இன்னமும் பல கிராமங்களில் இருக்குது. அதிலிருந்து பெண்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அந்த முயற்சியில் கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட அவங்க வெற்றியடையும் பொழுது படத்தை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ரசிகர்களையும் கொண்டு சேர்த்தாங்க இல்லையா? அதுதான் அந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். நூறுசாமி மாதிரியான திரைப்படங்களை நாம் நிச்சயமாக வரவேற்றே தீர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உன்னதமான நோக்கம். ஒரு பெண், கணவனை இழந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதை இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சிகளை இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த திரைப்படம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்துக்கு நம்ம நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவிச்சாகணும். ஆனால் இப்படியான நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் கமர்ஷியலாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் ஒரு இயக்குனருக்கு இருக்குல்ல. இன்னும் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த படத்தினுடைய கதையை பாதித்து விடாத கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு பேசப்படும் படமாக மாறி இருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதை தாண்டி இந்த படத்தில் வேறு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நூறுசாமி திரைப்படத்தினுடைய முதல் மைனஸாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, விஜய் ஆண்டனியினுடைய கதாபாத்திரத்தை. இந்த படத்தை இயக்குவது இயக்குனர் சசி, படத்தினுடைய நாயகன் விஜய் ஆண்டனி, ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சைக்காரன் மாதிரியான ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துலையும் அது மாதிரியான ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையோடையும் நம்பிக்கையோடையும் தான் நாம் திரையரங்கத்திற்கு போகிறோம். ஆனால் படத்தில் விஜய் ஆண்டனி இன்டர்வலுக்கு பிறகு தான், அதாவது கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமாக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வராரு. அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் வருது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இவருடைய கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட அறிமுகப்படுத்தியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அப்படி செய்யாமல் வெறும் வெகு சில காட்சிகளிலேயே நாயகனாக நம்ம எதிர்பார்த்து போன விஜய் ஆண்டனி வந்துட்டு போகிறது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் சசி. ஏன் அவரை மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் இன்னும் சில விஷயங்களில் அவர் கவனம் எடுத்திருந்திருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டா. அவளுக்கு 2 மகன்கள். அந்த மகன்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா. அவங்க சமூகத்தில் ஒரு முக்கியமான நல்ல அந்தஸ்துக்கு வந்துடுறானுங்க. வந்ததற்கு பிறகு மகன்கள் இருவரும் தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து ஒரு கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தினுடைய அத்தனை பேரும் அந்த திருமணத்திற்கு எதிராக நிற்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்துக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு இவர் கதை சொல்கிறார். அதில் நிஜம் இருந்தாலும் ஏன் அந்த ஊரும் ஏன் அந்த உறவினர்களும் இந்த திருமணத்திற்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்பகமான காட்சிகள், இன்னும் ஒரு சில காட்சிகளை அவர் சேர்த்திருந்தா இந்த படம் நமக்கு இன்னும் சுவாரஸ்யத்தோடையும் இன்னும் கனெக்டிங்காகவும் இருந்திருக்கும். அதை செய்யாமல் விட்டதால் ஒரு இயக்குனராக சசி இந்த படத்திற்கு ஒரு சின்ன மைனஸாக மாறி இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நகைச்சுவை நடிகர் ஜென்சன் திவாகர். இவர் ஒரு காட்சியில் வராரு. ஃபஸ்ட்டு காட்சியில் இவரை நம்ம பார்க்கும் பொழுது, ஜென்சன் இருக்காரியா, இவர் நிறையா படங்களில் நம்மளை சிரிக்க வச்சவர், நல்லா தன்னுடைய ஸ்பான்டேனியஸ் டயலாக்ஸ் மூலமாக நம்மளை ரசிக்க வச்சவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம நிமிர்ந்து உட்கார்றோம். ஜென்சன் நிறைய காட்சிகளில் வருவார், படத்தை அப்படியே கலகலப்பாக கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சேருது. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை இவர்கள் எழுதுகிற பொழுதே அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு வேல்யூ கொடுக்காமல் எழுதியிருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணுது. ஜென்சன் மாதிரியான நபர்களை படத்தில் நடிக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு தீனி போடுற மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் படத்தினுடைய இயக்குனர் எழுதணும். அது இல்லாமல் யாரோ ஒரு துணை நடிகர் மாதிரி ஜென்சன் வந்துட்டு போகிறது படம் பார்க்கும் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் ஒரு அயற்சியாகவும் இருக்குது. அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மைனஸ்.
படத்தினுடைய அடுத்த மைனஸ், படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற அறிமுக நடிகர் அஜய் திஷன். முதல் படத்திற்கு இவ்வளோ நடிப்பு போதும் அப்படின்னா இவரை நம்ம மைனஸ்ன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். ஆனால் எல்லா காட்சிகள்லையும் ஒரே மாதிரி ரொம்ப சட்லா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. காட்சிக்கு காட்சி நிறைய வித்தியாசமான முகபாவனைகளையும் நடிப்பில் வேறு பரிணாமங்களையும் கொடுக்க சாத்தியமுள்ள ஒரு கதாபாத்திரத்தில் ஒரே மாதிரியான ஸ்டீரியோ டைப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பது படம் பார்க்கும் நமக்கு ஒரு சின்ன அயற்சியை கொடுக்குது. அது இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவுமே இந்த படம் ரொம்ப சவுண்ட் குட்டாக இருக்குது. அதே நேரத்தில் படத்தினுடைய நடிகர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சவசவன்னு ஒரு காட்சியே ரொம்ப நீளத்திற்கு போகிறதும், ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத பல காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதும் நமக்கு படம் பார்க்கும் பொழுது ஒரு போர் மனநிலையை கொடுக்குது. இன்னும் சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைய இருந்திருந்தால் இந்த படம் நம்மளை இன்னும் அதிகமாக என்கேஜ் பண்ணியிருக்கும். அது இல்லாமல் போனது ஓவராலாக இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். நூறுசாமி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த திரைப்படம் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டா, ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இருந்தாலும், ஆனால் அந்த சமூகத்தின் மீது அவளுக்கு இருக்கிற பயம் இருக்கு இல்லையா, அது அந்த திருமணத்தையே நிறைவேற்ற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு சமூகம் தன்னை எப்படி பார்க்கும், தனக்கு எப்படியான பேரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு வாழ்க்கையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த திரைப்படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நூறுசாமி திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் சுவாசிகா மறுமணத்திற்கு சம்மதித்ததற்கு பிறகு சுவாசிகாவினுடைய அண்ணனான கருணாசும் அவங்களுடைய அக்கா அம்மா எல்லாரும் சேர்ந்து சுவாசிகாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்துகிறாங்க இல்லையா. அந்த முடிவை எடுக்கும்படியான காரணம் என்ன, ஏன் இவங்களுக்கு இப்படியான ஒரு வன்மம் அப்படிங்கிற ஒரு காட்சியின் மூலமாக அந்த காரணத்திற்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் போனது இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், எழுதப்பட்டதனுடைய நோக்கம் ரொம்ப உன்னதமானது, இந்த சமூகத்திற்கு அவசியமானது. இந்த சமூகத்தில் புரையோடி போயிருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள்லாம் அடித்து உடைக்கிற மாதிரி பல விஷயங்களை அந்த படம் முழுக்க பேசிக்கிட்டே வருது. ஆனால் கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு விதவை மறுமணத்திற்கு எதிராக சரியான ஒரு சொல்யூஷனை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கும் பொழுது, கிளைமாக்ஸ் காட்சியை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் வழக்கமான காமெடி மசாலா படம் மாதிரி சில விஷயங்களை அவங்க பண்ணி வச்சிருந்தது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு சாதாரணமான ஸ்டோரி. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை, 2 மகன்களுடைய அம்மாவினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த படத்தை ரசிகர்கள் ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனிங்கில் ஒரு காட்சியை வச்சிருக்கிறாங்க. அதனுடைய கண்டினியூஷனாக இன்ட்ரோல் பிளாக்ல அந்த காட்சிக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்குறாங்க. இந்த சுவாரஸ்யமான திரைக்கதை வடிவம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். நூறுசாமி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக குடும்பங்களால் கொண்டாடப்பட வேண்டிய திரைப்படம், இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய திரைப்படம். இந்த திரைப்படம் கிராமத்தில் ஒரு பெண் தன் கணவனை இழந்து விட்டால் அவள் எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக பேசியிருக்கு. இந்த சமூகம் அந்த பெண்ணை எப்படி பார்க்கணும், இந்த சமூகத்தினுடைய கடமை என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப துணிச்சலாக அந்த படம் சொல்லியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 100% ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது நம்முடைய கருத்து. நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். நூறுசாமி திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.